ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். தர்மஸ்தலா இஷ்யூ பெருசா அப்போ பெரிய விஷயமா பேசப்படுறது, பூகாமரமான விஷயம்லாம் வந்துச்சு. அப்பயே புஷ்குன்னு பார்த்தா அந்த மாஸ்க் மேனுங்கிறவரு நான் தான் பண்ணேன்னு சொன்னவரே இடம்லாம் போய் காமிக்கிறப்ப அங்கே ஒன்று கூட எந்த ஆதாரமும் சிக்கவே இல்லை. இப்போ அதே மாஸ்க் மேனு ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருக்காரு. வெளியில இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு காசு கொடுத்து பண்ண சொன்னது சில பேர் கேரளா போன்ற இதுலேருந்து சொன்னாங்க. அதுல பிரகாஷ்ராஜ் பேரும் சொல்றாரு. என்ன இதோட பின்னணி? ஏன் பிரகாஷ்ராஜ் அவர் இங்க வந்தாரு? இல்ல, அதாவது தர்மஸ்தலா கோயில்னு சொன்னால் இப்ப சமீபத்துல நம்ம முதலமைச்சர் இதுக்கு போயிட்டு வந்தார், மூகாம்பிகைக்கு. மங்களூர்ல இறங்கி நீங்க பக்தி டூர் போனீங்கன்னால் மங்களூர் அருகிலேயே 3-4 முக்கியமான கோயில்கள். இது கொல்லூர், தர்மஸ்தலா, அப்புறம் சுப்பிரமணியான்னு ஒரு முருகன் கோயில். இந்த 3 இடத்துல இந்த 2 இடம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு வாங்கம்பாங்க. இந்த டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு சாப்பிட்டு வாங்கம்பாங்க. அந்த அளவுக்கு விடிய விடிய சோறு கொடுத்து சாமியை பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் தர்மஸ்தலா ஒரு ஜைனர்கள் கோயில், ஆனா சிவனும் இருக்க. அப்படி ஒரு புகழ் பெற்றது. அந்த பக்கத்துல இருக்கிற எல்லாருமே தர்மஸ்தலா மேல ஆணையான்னு சொன்னா பொய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை உண்டு. அப்படி புகழ் பெற்றது. ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் எப்படி சபரிமலைக்கு மாலை கட்டி போட்டு போறாங்களோ எல்லாரையும் ஒன்று சேர்த்து அரவணைச்சிட்டு போறோம். இது இவங்க மதம் மாற்றத்துக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ இதன் பேரில் எப்படி சபரிமலையில பெண்கள் என்ட்ரின்னு வந்துச்சோ அது மாதிரி இங்க சபரிமலை பெண் என்ட்ரி சொல்றப்ப இன்னொன்னையும் சொல்லிடுறேன். நேத்தைக்கு டிடிபி சேர்மன் என்ன சொல்லியிருக்கான், அதாவது தேவசம் போர்டு சேர்மன் எங்க கிட்ட பெண்கள் அலோ பண்ணலாமான்னு கன்சல்ட்டே பண்ணலான்னு இருக்கான். அதுக்காக இன்னைக்கு சிபிஎம் அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. சோ கோயில் விஷயத்தை பேச வேண்டியது கோயிலுடைய தந்திரியும் இந்த இது அரங்காவலர் அட்லீஸ்ட் தேவசம் போர்டையாவது கேட்கணும். தேவசம் போர்டை கூட கேட்கலன்னா இவனுங்க முழுக்க மதமாற்ற கொத்தடிமைகள் தான் மார்க்சிஸ்டுகள் மற்றும் திராவிடம், தமிழ் தேசியம், பாசிசம், பாயாசம் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல இந்த கோயில்ல நான் அங்க 10 வருஷத்துக்கு மேல செக்யூரிட்டியா இருந்தேன். அப்பப்ப திடீர்னு கூப்பிடுவாங்க. சின்ன பெண்கள் 15 to 25 வயசு கொடுக்குற பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து புதைக்க செய்வாங்க. என் கையால பண்ணியிருக்கேன். என்னுடைய அங்கிருந்து நான் வேலையில விட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா மனசு கேட்கல, சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்ல பின்னாடி ஒரு பெரிய வக்கீல் டீம், சாதாரணமா யாராவது எவன் வேணா என்ன வேணா சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. பட் அவன் பின்னாடி பேக்கப் வச்சுக்கிட்டு அவன் மூஞ்சியை காட்டாம கருப்பாக மாஸ்க் போட்டுட்டு மாஸ்க் இடமன்னே சொல்லி அவன் நான் இப்போ வரிசையா 8 இடம் வச்சிருக்கேன்னு ஒன்னொன்னையா காட்ட, ஒன்னொன்னையா தோண்ட ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆணுடைய ஸ்கல் கிடைச்சது. அவன் சொன்ன எதுவுமே கிடைக்கல. ஸோ அப்படி இது நடந்தப்பயே எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது. அதில் பின்னாடி சசிகாந்த் செந்தில் இருந்ததாக திரு சவுக் சங்கருடைய மச்சானும் அல்லது இது திருவள்ளூர் எம்பி பேரும் வந்துச்சு. இப்போ அந்த இது திட்டமிட்டு இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி அந்த நேரத்திலேயே பிஜேபி சேர்ந்த சில பேர் சொல்ல இந்த மாதிரி ஒரு பொய் புகார் கொடுத்ததுக்காக சின்னையாவை SITன்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விசேஷமாக விசாரித்ததில் இப்போ உண்மையை சொல்லியிருக்கான். கேரளாவில் வச்சு ஒரு பெரிய பிளான் 200 கோடிக்கு மேலே போடப்பட்டது. அதில் இவங்களுக்கு ஐடியா கொடுத்து இப்படி பண்ணலாம் என்ற பின்னணியில் முக்கியமான புள்ளியாக இருந்தவர் பிரகாஷ்ராஜ்னு சொல்லியிருக்காரு. அவர் இப்போதைக்கு அது உண்மை இல்லை, நான் விரைவில் அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் எதுக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு? எதுக்காவது ஒழுங்கா பேசியிருக்காரு? உட்காண்டு சிபிஎம் தோத்ததுக்கு இவர் தான் காரணம்னு ஒத்துப்பாரா? கேரளாவில் என்னமோ உலகத்திலேயே நல்ல ஆட்சி கேரளாவில் நடக்குதுன்னு பீலா விட்டாங்க. இந்தியாவில் கடந்த 50 வருடமாக அட் அ டைம்ல 3 ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க. அப்புறம் 2 ஆச்சு, 1 ஆச்சு, இப்போ முட்டை மார்க்சிஸ்ட் எங்கேயுமே ஆட்சி இல்லை. அவங்களுக்கு இருக்கிறது 5 MLA, அதில் 4 தமிழ்நாடு போட்ட பிச்சை. ஸோ இதுதான் நிலைமை. ஸோ யாரெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துக்கள் விரோதியாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு தர்மஸ்தலாங்கிறது குறி வச்சு ஒரு பெரிய பிளான் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயமாக சபரிமலையை 1948 உங்களுக்கு அந்த கோயில் வருஷத்துக்கு அப்பெல்லாம் இப்போ மாசமும் கூட்டம் சேருது. மற்ற அந்த காலத்துலலாம் உங்களுக்கு வெறும் தை மாசம் மாத்திரம்தான் கூடும். அதை மூடிட்டு போன பீரியட்ல கொளுத்தி இருக்காங்க. கொளுத்தினதை ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு பாதிரியார் சாமியார் வேஷம் போட்டு சேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கிருந்த நகைகள் எடுக்காம இது பண்ணி பாதி சிலை உருகி அந்த பழைய சிலை தான் இன்னைக்கும் மணியாக வைக்கப்பட்டிருக்கு.
செய்யப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அது தமிழர்கள் செஞ்சிருப்பாங்களோ, ஏன்னா இது சுதந்திரத்துக்கு பின்னாக இது நீங்க பாத்தீங்கன்னா குமிழியை தாண்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து முன்னார் போறதுக்கு வழி இருக்கும், இந்த பக்கம் வண்டி பெரியார் போகும், வண்டி பெரியாருக்கு அந்த பக்கம் இது இருக்கு. ஸோ இது தமிழர்கள் நம்மளோட கேரளாவோட சேர்ந்ததை எதிர்த்து பண்ணியிருப்பாங்கன்னு வந்ததனால் அப்பொழுது சங்கராச்சாரியார் இந்த பரமாச்சாரியார் கூப்பிட்டு சொல்ல இன்றைய சிலையை செய்து கொடுத்தது பிடிஆருடைய தாத்தா. அது மாத்திரம் இல்லாம தமிழர்கள் ஐயப்பனுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு மூத்த நாடக நடிகரை வச்சுட்டு தமிழ்நாடு ஃபுல்லா சபரிமலை ஐயப்பன் போட்டு அவருடைய சீடர் தான் நம்பியார். அவர் தொடர்ந்து 50 வருஷத்துக்கு மேல போனார். ஸோ எப்ப அதுக்கு அந்த முயற்சி ஃபெயில் ஆச்சு. ஏன்னா என்ன மதம் எந்த ஜாதி இல்லை, மாலையை போட்டால் நீயும் ஜாமி நானும் ஜாமி, சாமி சரணமையப்பான்னு சொல்லி சேர்ந்துக்கிறது. இது வந்து அவங்க மதம் மாற்றத்துக்கு முடியல. இன்னொன்று, சபரிமலை மாலை சீசன் போட்டால் முட்டை விலையும் இந்த விலையும் குறையுது, மட்டன் விலையும் குறையுது. அதனால ஸோ இவர்களால் எதெல்லாம் பண்ணால் டார்கெட் பண்ணுது. அதே மாதிரி இன்னைக்கும் இன்னைக்கு நீங்கள் தர்மஸ்தலா போய் காலையில் 10 மணிக்கு போனீங்கன்னா சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட் வாங்காம சாமி அப்புறம் பார்க்கலாம், சாப்பிட்டீங்களான்னு இன்னைக்கு சாப்பாடு போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. சுப்பிரமணியாலே அப்படி தான் நடக்குது. கொல்லூரில் போனால் எல்லாரும் பார்த்துட்டு வரலாம். ஐ மீன் கொல்லூருக்கு புகழ் சேர்ந்து இவரும் போயிருக்காரு, கார் ஓட்டிட்டு அந்த கார் வீடியோவை போய் எடுத்துட்டு இருக்காங்க. அவர் சீட் பெல்ட் போடாமல் போகிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஃபோட்டோஷாப் செய்து ஊப்பிக்கள் சரக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிந்தவரை விஜய் எதையும் சாப்பிட மாட்டார், சரியா? ஸோ அவர் சீட் பெல்ட் எல்லாம் போறது தப்பு, அதுக்காக நிற்கனாலும் அந்த வீடியோ மிரட்டி நீக்கப்பட்டதுன்னு இன்னைக்கு தினமலர்லேயே செய்திகள் வந்திருக்கு. ஸோ இப்போ தர்மஸ்தலாவை டார்கெட் பண்ணி காங்கிரஸ் கட்சி அங்க இருந்த ஆட்சி, இது சித்தராமையா தன்னை நாத்திகர் என்று சொல்லிக் கொள்பவர், அவருடைய ஆதரவோடு இதை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல வேளையாக சரியான நேரத்தில் போலீஸும் அவனுக்கு முழுக்க விட்டு அத்தனையும் ஆன் ரெக்கார்டு எடுத்து ஒன்றும் கிடைக்கலன்னு பண்ணி இப்போ அவன் வாயிலேருந்து வர வச்சிருக்காங்க. அதில் யார் யார் இன்வால்வ்டாக இருந்தாலும், சசிகாந்த் செந்திலாக இருந்தாலும் பிரகாஷ் ராஜாக இருந்தாலும் அவர்களுக்கு சட்டப்படி, ஐ மீன் அது உண்மையாக இருந்தால், ஏன்னா நமக்கு தெரியாது, எல்லாம் வர்ற தகவல்கள் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க யாரும் எதிரிகள் இல்லை. ஆனால் பேப்பரில் வந்து இவங்களும் ஒன்றும் மறுப்பு கொடுக்கல. ஸோ பிரகாஷ் ராஜ் தான் இப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக தண்டனை வாங்கித்தார். அதே பெங்களூர்ல கர்நாடகாவில் ஒரு விஷயம், மாவோயிஸ்ட் அந்த அவங்க வாழ்ற பகுதியில் 200 அங்கேயும் பண புழக்கம் அதிகமாக ஆயிருக்கு. யாருன்னு பார்த்தா மதமாற்றம் செய்கிற கிறிஸ்துவ கும்பல், அவங்க மீது மேலே வழக்கும் பதியப்பட்டதா இப்போ செய்திகள் நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம். இதோட பின்னணி என்ன? திமோத்தி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ, அதாவது சர்ச்சு, ஆனால் சர்ச்சுன்னு சொன்னால் அதை மாற்றிக்கிறதுக்கு அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு இவர்கள் நாங்கள் இவர்கள் ஒரு வார்த்தை இருக்குது, என்னது சுவிசேஷம் பரப்புது. சுவிசேஷன்னா என்னன்னா உலகம் அழிய போகுது, அழியறதுக்கு முன்னாடி இயேசுவை பிடிச்சா நீ மீண்டுக்கலாம், இதுக்கு பேர் தான் சுவிசேஷம், வேற எந்த அர்த்தமும் கிடையாது. உலகம் அழியும் கடைசி தலைமுறையில் வரவேண்டிய யூதர்களின் ராஜா தான் கிறிஸ்து. இதுக்கு அவர் கடவுள் கிடையாது, கடவுள் மகன் கிடையாது, எல்லாம் பைபிளில் இருக்கிறத வச்சே சொல்றேன். ஸோ பவுல் என்ன சொல்றாரு, உலக முடிவு நாள், கணக்கெடுப்பு நாள் மிக விரைவில் இருக்கிறது, திருமணம் ஆனவர்களும் மனைவி கூட சேராதீங்க. அதை நம்பி ஒழுங்கா இருந்திருந்தா எவனுமே கிறிஸ்துவனே இருந்திருக்க முடியாது. 2000 வருஷமா ஓடிட்டு இருக்கு, அது அந்த பக்கம் இருக்கு. ஸோ இந்த மதம் மாத்திரத்துக்கு இவங்க, அதாவது 3 பேர்கள் இந்தியாவை எப்படியாவது குலைக்க வேண்டும்னு வச்சிருக்காங்க. ஒன்று மாவோயிஸ்ட், 2வது தாலிபான். இந்த 2க்கும் இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் பணம் கொடுக்கிற சர்ச் மிஷனரிஸ். ஸோ இதில் நேரடியாக மாவோயிஸ்டுக்கு பணம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அமெரிக்கா பேங்க் ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு FCRA லைசன்ஸ் இல்லாமல் 92 கோடி ரூபாய் எடுத்து மதம் மாற்றத்திற்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் கொடுத்துருக்காங்க சார். இன்னொன்று, நம்ம மக்கள் எதுனாலும் சரி, யாரு ஹரி பரந்தாமன் நினைக்கிறேன், நம்ம முன்னாள் நீதிபதி, அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் மெரினா புரட்சி மாதிரி நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணோம். ஐயா தயவு செய்து இப்ப அடுத்தது என்னது, பள்ளி சிறுத்தையே, இப்ப அது போய் கரப்பாம்பூச்சின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கும்பல். இந்த போராட்டம்னு வெளியில போனீங்கன்னா இளைஞர்களே உங்கள் எதிர்காலமே சிதைஞ்சிரும். கோர்ட்ல 4 கண்ணாடியை உடைச்ச மதுரையில் 4 பேருக்கு 4 வருஷ தண்டனை. இப்போ தீர்ப்பு 25 வருஷம் கழிச்சு கருணாநிதி கைதிற்கு வந்திருக்கு. போன வருஷம் ஹைட்ரோ கார்பனை எதிர்த்து போராடிய விவசாய கும்பலில் இருக்கிற PR பாண்டியன் உட்பட மற்றவருக்கு 13 வருஷம் தண்டனை ஸ்டே ஆயிருக்கு. ஆனால் இதை அப்பீலுக்கு போய் பண்ணால் விரைவில் அவர்கள் ஜெயிலுக்கு போகணும், இல்லை நிபந்தனையற்ற மன்னிப்பு கூட ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம போலீஸு வழக்கை நீர்த்து போக வைக்கிறாங்க. இன்னைக்கு நேற்றைக்கு கூட தூத்துக்குடியில் நடந்த வழக்கில் போலீஸ் தரப்பு வரலன்னு சொல்லிட்டு இந்த எதிர்த்தரப்பு கலவரம் தூண்டிய
தமிழ் போராளிகள்ங்கிறாங்க. பாவம் அதில் பெரும்பாலானோர் அப்பாவிகளாக இருக்கு. போராட்ட அன்னைக்கு 100வது நாள்னு சொல்லி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தை நடத்தியது மிஷனரிகள். தெளிவாக பனிமலர் சர்ச்சிலிருந்து இவனை உட்பட மோகன்லால் லாசரஸ் உட்பட எல்லாரும் பண்ணி அப்பாவிகள் மாட்டிட்டு இருக்காங்க. 13 பேர் இறந்தார்கள், 30 போலீஸ். அதில் இந்த 6 கோடி ரூபாய் செலவு செய்து வந்த அந்த நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கையில் இருக்கிற மதுரை கமிஷனராக போட்டிருக்காங்க. ஸோ ஒன்று அறிக்கையை 6 கோடி நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று கலவரம் தூண்டுவது. தயவு செய்து இந்த போராட்டத்துக்கு பின்னாடி போகாதீங்க. பரந்தூராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இப்போ போராட்டம் செய்யறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. ஸோ இவர்களை நம்பி போகாதீங்க. அவங்க பணக்காரங்களாயிட்டே இருப்பாங்க. சீமான் ஆகட்டும், மே 17 இருக்கட்டும், எந்த கேங்காக இருந்தாலும் அதுக்கு லாட்ரி மார்ட்டினுடைய மகன் வந்து பணம் கொடுப்பார். அதெல்லாம் அந்த பக்கம். நீங்கள் முன்னேற, இந்தியா முன்னேறணும். ஸோ இந்த போராளிகள் பக்கம் போகாதீங்க. 4 வருஷம் ஜெயில், உடைச்சது 3 கண்ணாடி. இதுக்கு தான் 720 ரூபான்னு தினமணி போட்டிருக்கிறான். ஸோ 4 வருஷம் அவன் வாழ்க்கை போச்சுன்னா என்ன ஆகும்? 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கு. இனிமேல் இதெல்லாம் கோர்ட்டு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த திமோத்தி இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டவர்களில் மிக அதிகமாக 3 குரூப் தான் சொல்கிறாங்க, மைனாரிட்டிஸ் அண்ட் தலித்ஸ். இவங்களை எல்லாம் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு மத்திய ஆளும் பாஜக எதிர்ப்பு மனநிலை. இதுக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை போய் ஹைட்ரோ கார்பன் ஸ்டாலின்னு போடுங்க, ஸ்டாலின் கையெழுத்து போட்ட ஃபோட்டோ வரும். நீட்டு G1 படுங்க, ஃபர்ஸ்ட் G1ல திமுகவுடைய அமைச்சர் காந்திராஜன் போட்ட கையெழுத்து போட்டது இன்னைக்கும் ஆன்லைனில் இருக்கு. ஸோ இவங்க கொண்டு வந்துட்டு இதில் ஜல்லிக்கட்டில் காளை மாட்டை இது பாதுகாக்கப்பட்ட விலங்கு லிஸ்ட்ல சேர்த்தது மன்மோகன் சிங் திமுக ஆட்சி. ஆனால் இதை பிஜேபிக்கு தப்புல கொண்டு போனாங்க. ஸோ இது இன்னைக்கும் ஜல்லிக்கட்டு எல்லாருக்கும் தேவையில்லை, அந்த ஒரு மாவட்டங்களை தாண்டி. ஆனால் இன்னைக்கு என்னமோ எல்லாரும் பண்ற மாதிரி அதையும் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டங்களை மீறணும். பட் இது மிக தெளிவாக, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோஷுவா ப்ராஜெக்ட் இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பின்கோடையும் எடுத்து ஒரு பின்கோட்லையும் சர்ச்சு பிளான்ட் பண்ணணும். சர்ச்சு பிளான்ட் பண்ணணும்னா பாம் வைக்கணும்னு அர்த்தம். ஒருவன் இந்து மதத்தை விட்டு விலகி சென்றால் அவன் இந்தியாவிற்கு எதிரியாகிறான் அப்படிங்கிறது விவேகானந்தர் கூற்று. ஸோ இதுதான் எல்லா சர்ச்சு ஜமாத்திலையும் பேசப்படுகிறது. RSS வந்தா கெட்டு போயிடும். RSS என்னங்க பண்ணிச்சு? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன சம்பவம் சொன்னா புரிஞ்சிடும். திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட் போபால் விஷவாயு நேர்ந்த பொழுது அந்த நேரத்தில் அந்த நிறுவனம் யூனியன் கார்பைட் சேர்மன் இந்தியாவில் இருந்தார். அவரை காப்பாத்துறதுக்கு RSS செஞ்சிச்சு அப்படின்னு ஒரு ரூமரை ட்விட்டர்ல பரப்பி விட்டாங்க. அப்ப ஒரு ஒரு சங்கத்தை சேர்ந்த சேவா பாரதியை சேர்ந்தவர், இல்லையா நம்ம ஆளுங்க அங்கதானே இருந்தாங்க, நம்ம தானே பல 100 பேர் ரோட்ல அப்படியே மூச்சு அந்த விஷக்காற்றுப்பட்டு செத்து போன உடலை எடுத்து எவ்வளவு பேரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோன்னு சொல்லி போட்டோ இருக்கான்னு கேட்டா சங்கத்துல சொன்னாங்க, எங்களுக்கு போட்டோ எடுக்கிற பழக்கம் கிடையாதுங்க, பாதிச்சவனை காப்பாத்துறது தான் எங்க வேலைன்னு சொல்லி ஒரு போட்டோ கிடைக்கல. ஆனால் ஒரு அறிவுஜீவி சொன்னாரா, ஐயா அந்த நேரத்துல தெரசா அங்க போயிருந்தாங்க, அவங்க போனது இந்தியா டுடேல வந்துச்சு, அவங்க கார் போறப்போ அந்த பக்கம் ஒரு 2 பேர் ஒரு இதை தூக்கிட்டு போற மாதிரி டிராயரை போட்டு சங்கி இருக்காருன்னு அதை தேடி கண்டுபிடிச்சா தெரசா போய் அந்த யூனியன் கார்பைட் சேர்மனை கூட்டிட்டு போய் போபால்ல இருந்து டெல்லிக்கு ஏற்றி, டெல்லியில இருந்து அமெரிக்காவுக்கு அர்ஜுன் சிங் தான் அப்ப மத்திய பிரதேஷுடைய சீஃப் மினிஸ்டர். ஸோ அந்த கம்பெனி சேர்மனை காப்பாத்தினது காங்கிரஸ் கட்சியும் மதர் தெரசாவும். ஆனால் மக்களுக்கு உதவியது RSS. இதே மாதிரி இந்திய 2004 இங்க சுனாமி வந்த பொழுது கிறிஸ்மஸுக்காக வேளாங்கண்ணிக்கு போய் இந்துக்கள் பலர் செத்து போனப்பையும் அவங்கள காப்பாற்றுறதுக்கோ இல்லை இறந்தவர்கள் உடலை எடுத்ததும் சங்கம் தான். ஸோ தயவு செய்து தேவையில்லாமல் சொல்லாதீங்க. இந்தியாவிற்கு இந்திய பக்தியை ஊட்டுவது அவ்வளோதான். நீங்கள் சேர வேண்டாம், சேர்றது உங்கள் இஷ்டம். ஆனால் பொய்களை பரப்பி ஒரு ஆர்டிஃபிஷியல் எதிரியை உருவாக்கி கிட்டத்தட்ட இன்னைக்கு என்ன பண்ணணும்னே தெரியாமல் ஒரு ஆட்சி தடுமாறிட்டு இருக்கு. 35 நாள் ஆயிடுச்சு. ஏன் கரண்ட் கட்டுன்னு தெரியாது. போன ஆட்சியில் அணில்னு சொன்னாங்க, இந்த ஆட்சியில் ஃபியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தயவு செய்து போராட்டங்களை விடுங்கள். இந்த மதமாற்ற சக்திகளுக்கு எதிராக நீங்கள் எழும்ப வேண்டும். மதமாற்ற சக்திகள் இந்திய எதிராளிகள் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இது. இப்போ ஒரு பெரிய சர்ச்சை தமிழகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் யாரும் பெருசா பேசப்படல. அமைச்சராக இருக்கிறவர் திரு விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் ஒரு மதபோதகர் நிகழ்ச்சியில போய் அதில் சபாநாயகர் JCD பிரபாகரும் இருக்காரு. அதுல கிறிஸ்துவர்கள் எல்லாம்
நீங்க வந்து போராட்டமே பண்ண மாட்டேங்கிறீங்களே, உங்கள்ட்ட ஒற்றுமையே இல்லை, நம்மள்ட்ட ஒற்றுமையே இல்லை, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, சிஏ கொண்டு வரப்ப பாருங்க இஸ்லாமியர்கள்லாம் எப்படி போராட்டம் பண்ணாங்கன்னு. அதனால மோடி அவர்கள் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தா அதை எதிர்த்து போராட்ட ரோட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது சட்டப்படி அவர் பதவி ஏற்றிருக்காரு, கான்ஸ்டியூஷன் படி. இது முதல்ல கரெக்டா? இல்ல, முதல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல திமுக பீரியட்ல அவங்களும் முதலமைச்சர் உட்பட கலந்து கொண்டிருக்காங்க. ஆனால் அதன் பிறகு விஜய் கூப்பிட்டு கண்டித்ததாக சபாநாயகரிடம் இவரிடம் சொல்லப்பட்டிருக்கு. சபாநாயகர் தன்னை கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறவர், பிரச்சனை இல்லை. இவர் தெளிவாக நான் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சி சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு இதை இந்து சீட்டில் நின்று திண்டிவனம் ரிசர்வ் தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்கார். இவருடைய மனைவி அலிஸ் மனோகரின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர். இவருடைய தந்தைக்கு வன்னியரசு அவர்கள் கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செய்த போட்டோ வீடியோக்கள் இன்னைக்கும் இருக்கு, என்னுடைய பிளாக்லயும் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப இவர் இதுல வேற வசனம் சொல்றாரு. இது 1 கொரிந்தியன்ஸ் 3வது அதிகாரம். இந்த வசனம் கிரேக்கனா இருந்தாலும் யூதனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இயேசு கூப்பிட்டாருன்னு. தயவு செய்து உங்களுக்கு ஒரு வசனம் சொன்னா என்னால 100 வசனம் சொல்ல முடியுங்க. சரியா? இயேசு மிக தெளிவாக நான் காணாமல் போன ஆடுகளான யூதர்களுக்காக மட்டுமே அனுப்பப்பட்டேனை தவிர மற்றவர்களுக்காக இல்லை அப்படின்னு மார்க் 7ல் சொல்லியிருப்பார். முதல்ல சீடர்களை அனுப்பிச்சப்பவே அவர் தெளிவாக நீங்கள் யூதர்களிடம் மட்டுமே செல்லுங்கள், சமாரியர்களிடம் செல்லாதீர்கள், யூதர் அல்லாத மற்றவர்களிடம் செல்லாதீர்கள்னு 10ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனத்துல இருக்கும். இது மாதிரி என்னால் 100 வசனம் காட்ட முடியும். தயவு செய்து இதை அடுத்தது பட்டியல் ஜாதி கன்வெர்ட்ஸுக்கு ரிசர்வேஷன் எஸ்சியில் கொண்டு வரணுங்கிறாரு. இது சட்டப்படி அம்பேத்கர் சட்டத்தில் இந்திய மதங்களை தவிர அந்நிய மதங்கள், அதாவது பார்சி முஸ்லிமோ அல்லது பைபிள் மதத்திற்கு மாறினால் அவர்கள் இந்துக்கள் கிடையாது. ஜெயின்ஸும் புத்திஸ்டும் ஹிந்துவிசத்துடைய ஒரு பிரிவு தான். அதனால அங்க மாறினாலும் அவங்க எஸ்சியா இருக்கலாம். இவங்க தமிழ்நாட்டை இப்ப இந்தியாவில் கிறிஸ்டியன் பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்டியனா இருந்துகிட்டே தாவேகா சார்பாக வந்து வேட்பாளர்கள் பலர் எஸ்சி தொகுதியில் நின்னவங்க. இதில் விசிக சார்பாக கரோலின்னு சொல்லிட்டு அரக்கோணத்தில் இருக்காங்க. அவங்களுடைய சகோதரியே இன்னொரு தொகுதியில் நின்றுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இந்த பேரை யாராவது வைப்பாங்களா? இதெல்லாம் என்ன சொல்றது? கிட்டத்தட்ட 44 தொகுதியில் நின்ற வேட்பாளர்களில் பெரிய கட்சியிலேயே 5-6 பேர் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவர்கள், ஆனால் இந்து சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. இதுல ஒரு தொகுதி வால்பாறை தொகுதியில் நின்ற வேட்பாளர்களில் சுயேட்சை உட்பட ஒருவர் கூட ஹிந்து இல்லை, ஆனால் எல்லார்கிட்டையும் எஸ்சி சர்டிஃபிகேட். யாரையாவது ஒருத்தரை வச்சுக்கிட்டு கேஸ் போட வைக்கலாம்னா நம்ம நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணா அத்தனை பேரும். ஸோ இதை போன வருஷம் தான் உச்சநீதிமன்றம் இது மகாதேவன் இன்னொரு பெஞ்சு இது அம்பேத்கர் அரசியல் சாசனத்துக்கு மோசடின்னு சொன்னால், ஆனால் இதை சட்டமாக பேசுறாரு இவர். நேற்றைய தினம் திருப்பி இவர் பேசுறாரு 3% முஸ்லிம் ரிசர்வேஷனை எதிர்த்து அதிகம் பண்ண. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த 2006-11 3% கிறிஸ்டியன் 3% முஸ்லிம் வேணாண்டாங்க. இல்ல அதை கொண்டு வந்துட்டா இந்த ஏற்கனவே இருக்கிறதுல அதை விட அதிகமா அனுபவிக்கிறாங்க. அது போயிடும். அந்த 3க்குள்ள மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் சொன்னா ஏற்கனவே 7-8% வாங்குறான். அது போயிடும்னு வேணாம்னாங்க. அப்ப அதை எடுத்துக்கிட்டவர் யாருன்னா பீட்டர் அல்போன்ஸ். அவர் யாருன்னு சொன்னால் மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை மிக சொல்ப வாடகையில் ஏமாத்திட்டு ஓடி போனவர். இன்னும் சொல்லணும்னா அவருடைய அண்ணா நகர் வீட்டை அவர் கைட்லைன் ரேட்டை விட கம்மியாக வித்துட்டு அதுக்கு பெட்டிஷன் போட்டவர். அது வேணுனாலும் என்னால் டேட்டா தர முடியும். ஸோ இவர்கள் எல்லாரும் கோயில் இடத்துல வாடகை கொடுக்க ஓடினவங்க. கம்மியாக கொடுத்துட்டு அது வழக்கு டயத்தில் போடலன்னு ஏதோ ஒரு லூப் ஹோலில் தப்பிச்சாங்க. அந்த வழக்கை HRNC என்ன பண்ணுதுன்னு தெரியாது. மியூசிக் அகாடமி பின்னாடி இருக்கிற இடம் எனக்கு எல்லாம். இதெல்லாம் விஜய் அவர்கள் ஏன் கண்டிக்க இப்படி ஒரு பேச்சு? ஆல்ரெடி ஜேசிடி பிரபாகர் அவர்கள் மேலே நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து சட்டமன்றத்தில் போய் அவர் வந்து இது சொல்கிறாரு. ஏன்னா அங்கே மதச்சார்மையாக இருக்கணும், ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தோட இதெல்லாம் படிக்கிறாருன்னு ஒரு சர்ச்சை இருந்தது. இப்போ அவரோட அமைச்சர் அவர்கள் வந்து இப்படி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதுலயும் மௌனம் காக்கிறாரு. இல்ல, விஜயும் ஒரு எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன் தான். அவருடைய கிறிஸ்துமஸ் பேச்சில் ஜோசப்ப கதையெல்லாம் சொன்னாரு. ஸோ பைபிள் அவர் வந்து நான் எல்லாருக்கும் பொதுவா சார் இது சார் நான் ஒன்னே ஒன்று வச்சுக்கோங்க. மதச்சார்பைன்னா எல்லாருக்கும் பொது இல்லை, எல்லாரும் சமமா பார்க்கணும். எப்ப நீ திருக்குறளை பொதுன்னு சொல்லிட்டு அது முழுக்க சனாதன நூலை நீ பொதுன்னு சொல்லி பேசினீங்கன்னா அதை விட முட்டாள்தனம். உனக்கு திருக்குறள் தெரியல நான் சொல்ல வேணாங்க, நான் சங்கீதாங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் என்ன? ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சார்பாக ஜேசன் பிலிப்புங்கிறவர் போட்டிருக்காரு. அவர் தெளிவாக 3 எடுத்துக்கிறார்.
ஒன்று சமணம் என்று சொன்னவர் சக்கரவர்த்தி நாயனார்னு ஒரு பேராசிரியர், இன்னொருவர் ஆர்ச் பிஷப் அருளப்பா, அவரு கிறிஸ்டியன்னு சொல்லி திருக்குறளை PhD வாங்கறதுக்கு பணம் கொடுத்தவர், பல கோடி இன்னைக்கு மதிப்புல போட்டார். மூணாவதாக நம்ம தொல்லியல் நிபுணர் திரு நாகசாமி அவர்கள், அவர் திருக்குறள் என்பது வடமொழி தர்மசாஸ்திரங்களில் சாணம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மூன்றையும் எடுத்துக்கிட்டு ஹார்வர்டுக்காரர் இதுக்கு கிறிஸ்துவம் அதுல எல்லளவு கூட இல்லை, தனக்கு வேணுங்கிற குறளுக்கு வேணுங்கிற மாதிரி பொருள் சொன்னாதான் சமணமும் திருக்குறளும் வருது. ஆனால் சமஸ்கிருத ஸ்லோகங்களின் பல்வேறு 100க்கும் மேற்பட்ட குறள்கள் நேரடியாக சமஸ்கிருத ஸ்லோகத்தோடு பொருத்த முடிகிறது. இதற்கு நீங்கள் பதில் சொல்லாமல் திருக்குறளை வடமொழிக்கு மாறானதுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல, ஜேசன் ஸ்மித் சொன்னது. வேணா அந்த PhD நெட்ல இருக்கு, யார் வேணா டவுன்லோட் பண்ணலாம். 2020 பாண்டிச்சேரியில இருந்து அவர் PhD பண்ணது, இங்கேயே இல்லை. அவருக்கு PhD கொடுத்த ப்ரொஃபசர் க்ளூனிக்கும் நல்லா தமிழ் தெரியும். ஸோ அதனால திருக்குறளை வச்சுட்டு அங்கேயும் போய் டெல்லியில் பொது நூல்னு இவர் சொல்றது இதெல்லாம் ஒரு எல்லை இல்லாது. 2006-11 கருணாநிதி ஆட்சியின் போது அன்னைக்கு 100 கோடினா இன்னைக்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ரஜினிகாந்தை திருவள்ளுவராக வச்சு புனித தோமோன்னு படம் எடுக்கிறேன்னு நாங்கள். ஸோ அதனுடைய தொடர்ச்சி கண்டினியூ ஆகுது. இவற்றை விஜய் கண்டித்ததாக பத்திரிகைகளில் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு அமைச்சரான சிறுபான்மைத்துறை அமைச்சர், அவர் ஏற்கனவே பல பாகிஸ்தானின் இலங்கையில் குண்டு வச்ச தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்த முன்னாள் இலங்கை MP-யோட மீட் பண்ண போட்டோஸ், அவரோடு பாகிஸ்தானை சேர்ந்த சிலரோட இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இங்கே சென்னையில் கூட மீட் பண்ணார்னு வருது. 25 வருஷமா இருக்கிற ஜெயிலில் இருக்கிற போராளி கைதிகளை விடுதலை. சார், அவங்க கைதிகள் இல்லை சார், அவங்கெல்லாம் குற்றவாளிகள். அவர்கள் குற்றங்கள் பல கோர்ட்டுகளில் நீதிப்பட்டு, கீழ் நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், ஹைகோர்ட்டு, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போய் தோத்துருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் திமுக கொடுத்த அபிடவிட் ஜாமீன் கொடுக்கலாமான்னு உங்களுக்கு வேணும்னாலும் அந்த பேப்பர் கட்டிங்க தர தினகரன்ல வந்தது, இன்னைக்கு ஆன்லைன்ல அந்த ஆர்டிக்கலே இருக்கு. அவர்கள் இன்றும் அதே பயங்கரவாத மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்களை வெளியில் விட்டால் சமூகத்திற்கு ஆபத்து. இது உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பாக திமுக ஏஜி கொடுத்த அபிடவிட். ஸோ இப்போ அவங்கள விடுதலை பண்ணணும்னா உங்களுக்கு என்னங்க ஆகுது? இன்னும் சொல்ல போனா ஜவஹர்லான்னு சொல்ற அந்த MLA அந்த பயங்கரவாதிகளை காப்பாத்துறேன்னு சொல்லி FCRA மீதி, அன்னைக்கு FMRA நினைக்கிறேன், அதை மீறி பணம் வாங்கிட்டு 1 வருஷம் ஜெயிலில் ஜாமீன்ல இருக்கவர். ஸோ இந்த மாதிரி ஸ்டே வாங்கிட்டு இந்த மாதிரி இப்போ மெஜாரிட்டி இல்லாத நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் 14 யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் கிடையாது. 12 இருந்துச்சு, இன்னும் 2 காலி ஆயிடுச்சான். அந்த வேலையெல்லாம் பண்ணாம இந்த வேலையை பண்ணி மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறப்ப திடீர்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொன்னாங்க, அதனால அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, நாங்கள் எப்போ வேணா அமைச்சர் பதவியிலேருந்து நாங்கள் விலகிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ஒரு மிரட்டுற தோணிலேயே தாவேக்கா நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம், அது பண்ணுவோம் பண்ண மாட்டோம், ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு? என்ன காரணம்? ஐயா, அங்கே போன முறை 6 சீட்டில் நின்று 4 ஜெயிச்சாங்க. இந்த முறை 5ல் கொடுத்து 2 குறைஞ்சி போச்சு. அதுவும் ஜெயிச்ச 2மே கூட மிக குறைந்த சொல்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான். காட்டுமன்னார் கோயில் அது ரொம்ப அவங்களுக்கு சாலிடான தொகுதி. திண்டிவனத்தில் கடைசி வரைக்கும் இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஜெயிச்சிருக்கு. இன்னொரு சைடு வன்னியரசு தன்னை விட்டு திமுகவுக்கு போயிடுவாராங்கிற பயம் இருக்கு. ஏற்கனவே பனையூர் பாபு வெளிச்சம் டிவியை தூக்கி கொண்டு திமுகவில் சேர்ந்துட்டார். இன்னும் ஆளூர் ஷானவாஸ் தன்னுடைய வலைதளத்தில் விசிக உறுப்பினர் என்பதை எடுத்துட்டு சமூக செயற்பாட்டாளர்னு மாத்திட்டார்னு சொன்னாங்க. ஸோ கட்சியே தன்னை விட்டு போயிடுமா, தான் உட்கார்ந்து இருக்கிற சேரையே பின்னாலேருந்து உருவிடுங்களான்னு பயப்படுறாரு. ஆனால் போன வாரம் அம்புவில் விடும் வீரர் பெயரில் உள்ள அமைச்சர் ஒரு பெரிய சூட்கேஸில் பெரிய தொகையை அனுப்பிவிட்டார் என்ற ஒரு செய்தி வருகிறது. ஸோ கூட்டணி அவர் நீங்க சொன்ன அந்த பேட்டி வந்த இரவே நான் பேசிவிட்டேன், என்னால் ஆட்சி கவிழாது என்று உறுதி கொடுத்திருக்கிறார்னு அந்த அமைச்சரே சொல்லியிருக்கு. சரியா? நான் ஒன்றும் மாற்றிலாம் சொல்லலைங்க. பாதி செய்தி நமக்கு தகவல்கள் மீதி பத்திரிகையில் வந்ததும் சேர்த்து பொருத்தித்தான் சொல்கிறோம். அதனால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இருக்கிறோன்னு காட்டிக்கிறதுக்கு, ஏன்னா இதுவே இருக்கிறது 4 தான், 119 தான் நிற்கிது, 118 வேணும். 107 ஜெயிச்சிருக்காங்க, 5 காங்கிரஸ், 112 4 இந்த 4 கம்யூனிஸ்ட், இவங்க 4 112 நாளும் 116 20. ஸோ இதில் 1 2 தூய்ந்தாலும் சபாநாயகர் 1 போச்சுன்னா 2 தான் மெஜாரிட்டி. இதில்
டாஸ்மாக பிரைவேட்டைஸ் பண்ணா கம்யூனிஸ்ட் வெளில போகலாம். இப்ப 4 பேருக்கு இடைத்தேர்தல், அதை எதிர்த்து அதிமுக வந்து வழக்கு போட்டு நம்ம முதல்ல பேசினப்பயே நான் சொல்லிட்டேன். சிபிஐ எல்லாம் விசாரிக்கணுங்கிறாங்க. சிபிஐ கோரிக்கைங்கிறதுக்கு சிபிஐ வேண்டும் என்பதை கேட்பதற்கு 2 பேர் தான் முடியும். ஒன்னு மாநில அரசு, 2வது ஹைகோர்ட். இந்த வழக்கான சிக்கலை உண்டாக்குமா எப்படி? இல்ல, இப்போதைக்கு அந்த தேர்தல்கள் நடத்த முடியாது. இல்லைன்னா இன்னைக்கு நாளைக்கு அந்த 4 பேர் மதுராந்தகம் மரகதம் குமாரவேல், இசக்கி சுப்பையா, இது பெருந்துரை ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா, இவங்க அந்த தாரமங்கலம், இவங்க 4 பேரும் நாங்க எலெக்ஷனில் நிற்க விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வரவில்லை என்றால் இந்த தேர்தல் நடக்காமல் தள்ளுபடி ஆகலாம். இதுல இன்னொன்னும் போன தடவையே சொன்னான்னு தெரியல, பொது வேட்பாளரை நிற்க வேண்டும் என்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. திமுக சார்பாக விஜய் தரப்பில் ராகவாலாரன் சீட்டு வாங்கினால் அவரை எதிர்த்து வைகை புயல் வடிவேல் நிற்க வைக்கப்படுவார் என்றும், அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக சீமானை நிறுத்தினால் சட்டசபையை வருவதற்கே விஜய் பயந்து ஓடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீதி 2 சீட்ல மதுராந்தகத்தில் திருமாவளவனுக்கு ஈக்குவலண்டாக ஜெகன்மூர்த்தியை போடுவது என்றும், மீத 2ல அதிமுக டிசைட் பண்ணணும்னு சொல்றாங்க. அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை பெரிய ஆள் நினைச்சார்னா அவர் பெருந்துறையில நின்று ஜெயிச்சு காட்டட்டுமே என்று சொன்னதாகவும் ஒரு ரூமர் ஓடிக்கொண்டிருக்கிறது.